அண்மைச் செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அன்னியூர் சிவா திமுகவினுடைய வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை பெற்று வரக்கூடிய அந்த தகவலை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். 57,393 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார் திமுகவுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா. பாமகவினுடைய வேட்பாளர் சி அன்புமணி 24,130 வாக்குகள் முன்னதாக பெற்றிருந்தார். தற்போது 27,905 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். திமுக வேட்பாளர் 63,205 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்று வரக்கூடிய நிலவரங்களை பார்த்து வருகின்றோம். 57,000க்கும் அதிகமான வாக்குகள் தற்போதைய நிலையை பார்க்கின்ற போது 63,205 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் முன்னிலை நிலவரங்கள் இருக்கக்கூடிய சூழல். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. அதன்படி திமுகவுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா 63,205 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி 27,905 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திலும், நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயா மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றனர். முதல் 3 இடங்களுடைய நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அதன்படி 63,000க்கும் கூடுதலான வாக்குகளை பெற்று அன்னியூர் சிவா முதலிடம் இருக்கிறார். இதையடுத்து விறுவிறுப்பாக வாக்குப்பதிவுடைய இந்த வாக்கு எண்ணக்கூடிய நிலவரங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதையடுத்து திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 63,000க்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய நிலவரங்களை படி பார்க்கின்றோம். 63,205 வாக்குகள் பெற்று திமுகவினர் அந்த வெற்றி கொண்டாட்டத்தை இப்போதே துவக்கியிருப்பதாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார் அன்னியூர் சிவா. 63,205 வாக்குகளை பெற்றிருக்கிறார் தற்போதைய நிலவரப்படி.